பிரைஸ் லார்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலை தேவன் தந்தக்க நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது அவருடைய பிறப்பு நிமித்தம் அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவர். தடையை மாற்றுங்க ஐயா. வசனத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. வார்த்தை வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தம் என்ன நடக்கும் அப்படின்னு சகரியா ஐயா சொல்லிட்டு போறாங்க. 1ஆம் அதிகாரத்தில் 69ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்தில் விதமா சொல்லப்பட்டிருக்கு. அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. ஆசீர்வதிப்பேன். நம்ம பிதாக்கள் ஆபிரகாம் அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி மூலமா அந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். மத்தேயு சுவிசேஷத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாமின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு நாங்க பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் சந்ததியில் வராங்க. எல்லாரும் அவங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படணும். அவர் பிறப்பின் நிமித்தம் பெரிய ஆசீர்வாதம். மத்தேயுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நாங்க சொல்லப்பட்டிருக்கு. மரண இருள் பண்டைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, மரண இருள், வியாதியிலே சாவாங்க. பிரசவிக்க ஸ்திரீகள் ஹாஸ்பிட்டல் இல்லாம அதுல மரணம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மரணம் ஜனங்கள் பரிதவித்தாங்க. மரணம் அதான் அங்க பைபிள்ல பார்க்கணும் அப்படின்னா, ஏசாயா விதமா சொல்லிட்டு போறாங்க. இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகள் இருக்க வெளிச்சம் முதித்தது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறார். இங்க நம்ம லூக்கால பார்த்தோம் அப்படின்னா, அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும், பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கா. வாக்கு அப்படின்னா அந்த வாக்கு நம்மள மாதிரி கிடையாது. சிலவங்க வாக்கு கொடுத்துட்டு செய்யாம போயிருவாங்க. இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கா. ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் சொன்ன கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நீ நட, அதெல்லாம் சந்ததி கொடுப்பேன் அப்படின்னாங்க. அதை சொன்னபடியே ஆண்டவர் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உங்க சந்ததியில பிறப்பார். ஆபிரகாம் சந்ததியில பிறந்து அவர் மூலம் அந்த உலகமே ஆஸ்வதிக்கப்படும். அதை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து வந்தாங்க. அதான் சொல்ற, பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும், அந்த வாக்குத்தத்தை இரக்கம் செய்யுமா அதை செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க அப்படின்னு சகரியா சொல்லிட்டு போறாங்க. தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினாங்க. நிச்சயமாவே ஆசீர்வதிப்பேன். அது இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்படுது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிறப்பின் நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் வெளிப்படுது. யார் நம்பி விசுவாசிக்கவங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நிறைய சாட்சி சொல்லலாம். நிறைய ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து மூலமா. நிறைய தொடப்பட்டிருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல குல்சான் எஸ்தர்னு ஒரு அம்மா, அவங்க 2 காலம் போலியோ அட்டாக், 2 காலம் நடக்க முடியாது. அவங்க இயேசு கிறிஸ்து அறியாதவங்க. நிறைய இடத்துக்கு போய் சுகம் கிடைக்கும் அப்படின்னு பெரிய பணக்காரங்களா இருந்ததுனால நிறைய இடத்துல சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க நிறைய இடத்துக்கு போய் அலைந்து தெரிந்து பணத்தை செலவழித்து பார்த்தாங்க. சுகம் கிடைக்கவே இல்லை. கடைசியில அவங்க வீட்டுக்கு யார் மெய்யான தெய்வம்? இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால இயேசு கிறிஸ்து அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு என்று பெயரிடுவாய்கள் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் இருக்கு பழைய ஏற்பாட்டில். யெகோவா, கர்த்தர் அப்படி நிறைய பழைய ஏற்பாட்டில் பேர் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துன்னு நம்ம தேவனுக்கு பேர் இருக்கு. அப்போ யார் மெய்யான தேவன் என்று அந்த குல்சான் எஸ்தர் அம்மா கேட்கும் பொழுது, ஆண்டவர் நான் தான் மெய்யான தேவன் அவங்க காட்டுறாங்க. இந்த பிறப்பு நிமித்தம் அந்த அம்மாவுக்கு போலியோ நோய் சுகமாகுது. இல்லைன்னா அந்த போலியோலே வாதத்திலே மறிப்பாங்க. இயேசு கிறிஸ்து பறக்கல அப்படின்னா நோயிலே மறிப்பாங்க, வியாயிலே பாதிக்கப்படுவாங்க, பாரத்திலே இருப்பாங்க. இதெல்லாம் மாற்றும்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு இவர் வாக்குத்தத்தை என்ன பண்ணியிருக்காங்க? உடன்படிக்கை நினைத்தல். உடன்படிக்கை ஆசீர்வதிப்பேன், நோயெல்லாம் மாற்றுவேன். இயேசு கிறிஸ்து நிமித்தம் அந்த மத்தேயு சுவிசேஷத்துல பார்த்தோம் அப்படின்னா, சுவிசேஷத்துல எக்கச்சக்கமான நோய்கள் ஆண்டு குணமாக்குறாங்க. மரித்த லாசரை உயிரோடு எழுப்புறாங்க. இதெல்லாம் சரித்திரம். ஏதோ கதை பைபிள் எழுதப்பட்டது இல்ல, சரித்திரம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சுகமாக்குனாங்க. அவங்க பிறப்பு நிமித்தம் சுகம் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கலனா
38 வருஷம் வியாதியஸ்தர் தேடி போய் சுகம் கொடுக்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் ஆண்டவர் பரப்ப நிமித்தம் உடன்படிக்கை பண்ணியிருக்கார். ஆசீர்வதிப்பேன். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கை நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. யார் நம்மளுக்கு சத்துருன்னு பேதுரு சொல்றாரு? எதிராளியானவன் பிசாசு. உங்களுக்கு எனக்கு ஒரு சத்துரு பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, நம்மளை விரோதிக்கிறவங்க இல்ல, அவங்ககிட்ட கிரியை செய்கிற அசுத்த ஆவி. அந்த சகரியா சொல்றார், இயேசு கிறிஸ்து பிறப்பை நிமித்தம் அந்த சத்துருவை என்ன செய்வாராம்? சத்துருக்களின் கை நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. உயிரோடு இருக்கும் நாள் வந்துட்டு பயம் இல்லாம இருக்கும்படி இயேசு கிறிஸ்துங்க பிறந்தாங்க. தைரியம் கொடுக்கும்படி யூத ராஜ சிங்கன் இயேசு கிறிஸ்து ஒரு பேர் இருக்குது. அவங்க பிறப்பில் விடப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு பிரியமானவர்களே. அவர் தம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும், ஆபிரகாமுக்கு ஆணை இட்டாரு, அதை நிறைவேற்ற பல வருஷம் ஆயிட்டு, ஆனாலும் அது நிறைவேறுது. ஆபிரகாமுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க, அதெல்லாம் நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பிறந்தாங்க. அதை சகரியா சொல்லிட்டு பாருங்க, அதெல்லாம் நிறைவேற்றும்படிக்கும் ஆதி முதற் கொண்டு இந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துக்களிலும் நம்மை பகைக்கிற யாவுடைய கை நின்று நம்மை ரட்சிக்கும்படிக்கு. இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தாங்க அப்படின்னா, நம்மளை யாரெல்லாம் பகைக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து நம்மளை ரட்சிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க. அவர் நம்பும் பொழுது நம்மளை யார் நம்மளை பாய்க்காங்களோ அவங்ககிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அதெல்லாம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் பிறந்தார். தம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே நமக்கு ரட்சணை கொம்பை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வம்சத்துல பிறந்த இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சிப்பாகிய ஒரு கொம்பு, அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அந்த ரட்சணை கொம்பு அதிகாரம், ரட்சணை கொம்புன அதிகாரம், ரட்சிப்பு அதிகாரம், அதை ஏற்படுத்திட்டார்னா அதை உண்டாக்கி வச்சுட்டார், ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார், அவர் பிறப்பை நிமித்தம் ஏற்படுத்தினார். அப்படி சொல்லி 79ஆம் வசனத்தில் லூக்கா 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய கால்களை நம்ம கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். மேலிருந்து ஒரு ஒளி வந்து மனுஷனையாக நம்மளை சந்திக்கிறான். பிரியமானவர்களே, அன்பின் ஒளி, ஆசீர்வாதத்தின் ஒளி, விடுதலின் ஒளி. இயேசு கிறிஸ்து பிறப்பை நிமித்தம் அன்பு இந்த உலகத்துல வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, எல்லா காரியத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை ஆண்டு கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க. அவர் சொல்றார், உன்னதத்தில் ஒரு ஒளி இருந்தது, அது நம்மை சந்திக்கிறதுன்னு சொல்ல, உன்னத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றார். இந்த லூக்கா அதிகாரத்தில் நான் பார்த்தோம் அப்படின்னு பிறப்பை நிமித்தம் நிறைய காரியத்தை அவர் சொல்லிட்டு போறார். சகரியா சத்துருக்கு நம்ம விடுதலை பெறுவோமா? ஆபிரகாமுக்கு சொன்னப்பட்ட பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் இரக்கத்தை செய்வதற்கு ஆண்டு பிறந்தாங்க. உடன்படிக்கையை நினைத்தருளினார்னு பார்க்கிறோம். ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றும்படி அவர் பிறந்தார். ஆதி முதலாய் பல வருஷம் முதல்ல இருந்தே சொல்லி 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 வருவேன், பிறப்பேன், ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம்கிட்ட இருந்து இழந்துட்டாங்க அதிகாரத்தை, அதெல்லாம் திருப்பி கொடுக்கும்படி ஆண்டு வந்தாங்க. இந்த நாட்கள்ல இயேசு நம்ம இருதயத்தில் பிறக்கணும், நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நம்மளுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். இன்னைக்கு ரட்சிப்பு ரொம்ப மெயின். ஒரு ட்ரிப் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரெண்டாவது ஒன்றும் இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படணும். ரட்சணிய கொம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்படுத்தினார் ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவரை விசுவாசிக்கும் நம்ம ரட்சிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் பறக்கணும், அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவோம். கர்த்தரை தொழுது கூட ரட்சிக்கப்படுவார்னு பைபிள்ல பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படணும், அப்பதான் வரும் நாட்களை நம்ம தப்பித்துக் கொள்ளப்படும். பயங்கரமான நாட்கள் இந்த உலகத்துல இருக்குது. நம்ம ஆத்துமாவை தப்பித்துக்கொள்ளணும். சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்றாங்க, உங்க ஆத்துமா வந்து உங்க பொறுமையினால் ஆத்துமாவை நீங்க காத்துக்கொள்ளுங்கன்னு அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பிறப்பு நிமித்தம் நம்மளுக்கு பொறுமை ஆண்டு தரார். இந்த உலகத்துல பொறுமில்லாத காரியம் நடக்குது, நம்மளால பொறுக்க முடியாது. ஆனா அவர் பிறப்பு நிமித்தம் அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு தாராங்க. அதனால இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். அவர் நம்ம இதயத்துல பறக்கணும். அவர் பிறப்பு நிமித்த பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். இந்த வசனத்தை உங்களை ஆசீர்வாதம் தருவார். நம்ம இப்ப ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். உங்க பிறப்பு நிமித்தம் ஆபிரகாம் கிட்ட ஆணை நிறைவேற்றுறீங்க, கட்டளை நீங்க பாக்குறீங்க, ரட்சிப்பை ஏற்படுத்துறீங்க, சத்துருக்கள் இருந்து எங்களை விடுதலையாக்குவீங்களா ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளை விடுதலையாக்க, எங்களுக்கு சத்துரு பலவீனப்படுத்துற ஆவி, அவிசுவாச ஆவி, வறுமை ஆவி, தருத்திர ஆவி, சத்துருக்கள் இருந்து விடுதலையாக்குவீங்க ஆண்டவரே.
உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, எங்களுக்கு ஒரே சத்துரு பிசாசுன்னு பேதுரு சொல்றான். உங்கள் எதிராளியானவன் சாத்தான்னு சொல்றான். எங்க சத்துருக்களை நீங்க விடுதலையாக்குறீங்க, அதுக்காக நீங்க பிறந்தீங்க. கேட்கிறவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க, உங்களை அப்படியே பற்றி பிடிக்க கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. இந்த பிறப்பு நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படி, கேட்கிற பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படி ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. வியாதி வறுமையை மாற்றுங்க, ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.